ரோஸ் இது பொக்கே ரோஸுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது வந்து நான் செடி வாங்கி வந்ததுமே கட் பண்ணி தான் வச்சேன். எப்பயும் நம்ம அப்படியே வச்சோம்னா செடி வந்து நம்மளுக்கு சீக்கிரம் காஞ்சிடும். அவங்க கொடுக்குற செடியை வந்து நம்ம எடுத்தாந்து நட்டதும் ஒரு வாரம் கழித்து நம்ம எப்பயுமே செடியை கட் பண்ணி விட்டோம்னா சூப்பராக வருங்க பூ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோஜா செடியை நம்ம எந்த நேரமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பராமரிக்கிறது கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நல்ல பூ எடுக்குங்க, சூப்பராக பூக்கும். அவ்வளோ அற்புதமாக நமக்கு பூ கொடுக்கும். கவனிக்கிற விதம் தான் இருக்குது. நம்ம ஒரு நாள் செடிக்கு தண்ணி ஊற்றாத கவனிக்காத பராமரிக்காத விட்டுட்டா கூட செடி காஞ்சிடும். நிறைய பேர் வந்து ரோஸ் செடி நம்ம எப்படி பார்க்குறதுன்னே தெரியல, ரோஸ் வந்து வளர்க்க முடியலன்றீங்க. அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் சிரமமே கிடையாது. டெய்லியும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வாங்க. இப்போ செடி காய விடாத, ஒன்று விட்டு ஒரு நாள் ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா ஜாடியெலாம் தாங்காது. டெய்லியும் ஊற்றுங்க. ஈரப்பதம் திட்டமாக இருக்கும். வெயில் நாளில் நீங்கள் 2 வேளை கூட ஊற்றலாம். ஏன்னா சின்ன சின்ன ஜாடியாக இருக்கும்போது தாங்காது. தண்ணி வந்து நீங்கள் எப்பயும் ஓட்டை போட்டு வச்சிங்கன்னா, ஏன்னா கீழே அதுக்கு தேவையான தண்ணி இருக்கும், மண்ணுக்கு தேவையானது மீதி பூரா கீழே போயிடுங்க. நம்மளுக்கு நல்ல செடி துளிர் வந்து பூ நல்லா சூப்பராக கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து பொக்கே ரோஸ். இதில் பாருங்கள் பொக்கே ரோஸ்லேயே வந்து ஒன்று வரும். நான் வந்து நல்லா இந்த பெருங்காயத்தூள் வந்து தண்ணியில் கலந்து பவுட்ரு வந்து கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். சூப்பராக இது பாருங்கள் 3 மொட்டு வந்திருக்கு. இது ஒன்று தான் வரும், சைடில் இருந்தாலும் 2 கூட வந்திருக்கு பாருங்கள். நல்ல சத்து பெருங்காயத்தூள் செடிக்கு. செடி பாருங்கள் இப்போ துளிர் வருது. இது பெங்களூர் ரோஸ். இது பாருங்கள் மொட்டு எல்லாத்துலேயும் இப்போ தான் எடுக்குது. செடியும் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு குழந்த மாதிரி தான். பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், அப்பப்போ நம்ம என்ன தேவைன்னு பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு எந்த நேரம் பசி எடுக்கும், எப்போ வந்து சாப்பாடு கொடுக்கணுன்னு. அது மாதிரி செடிக்கும் வந்து அப்பப்போ நம்ம உரம் வந்து சத்தானதாக வச்சோம்னாலுமே செடி நல்லா ஊட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு பூவும் நல்லா பூக்குங்க. உரம் கொடுக்கறதுலேயும் தண்ணி ஊற்றுறதுலேயும் தான் நம்மளுடைய பராமரிக்க பார்க்கணும். வேறு அதுக்கு ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. காய்கறி தோல் மக்க வச்சு வைக்கணும், தண்ணி ரெகுலராக ஊற்றிட்டு வரணும். அதே மாதிரி பூ வந்து நல்லா பூக்கிறதுக்கு அந்த மருந்து நம்ம அடிக்கிறத விட பெருங்காயத்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற பெருங்காயத்தூளே நல்லா நீங்கள் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி செடிக்கு அடித்தாலுமே போதும், பூ நல்லா பூக்கும். இந்த ரோஸ் வந்து இன்றைக்கி நான் மொட்டிலே பறிக்கிறேன். நல்லா பூக்கட்டணும்லான்னு பார்த்தேன், ஆனால் பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. அதனால் இப்போயே நான் பறிச்சிட்றேங்க. தேங்க்யூ. எனக்கு இந்த ரோஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த செடிக்கு இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கிடச்சதுங்க. பாருங்கள் தக்காளி அறுவடை, பூவு, சாமந்தி, பாவக்காய், அப்புறம் கீழாநெல்லி செடி, ரோஸு. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கிடைச்ச பொருள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ அனைத்தும் கிடைக்கும். வந்து எப்போதுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம். நன்றி.